வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வணக்கத்திற்குரிய சின்ன மகரிஷி ஐயா அவர்கள், அவதார புருஷர் அவர்களின் அருமையான தொண்டின் பயனாக இந்த இறை சாதனை மார்க்கத்தின் புதிய இறை ஆசிரியர் ஆனந்த பயிற்சி மணிமண்டபம் கட்டடமாக உலகளாவிய அளவில் மிகச் சிறப்பாக அமைவதற்கு 28/3/24 அன்று மிக சிறப்பாக அமைவதற்கு இறையருளும் குரு அருளும் வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன் என்று நெஞ்சார மனதார வாயார ஆத்துமாத்துமாக மானசீகமாக வாழ்த்துகின்றேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன் ஐயா. நன்றி ஐயா, மிக்க நன்றி, மிக்க நன்றி. மகிழ்ச்சி. ரொம்ப ரொம்ப உண்மையாலுமே ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்ன ரீசன்னா, நம்ம ஆக்சுவலா 1 இயருக்கு உங்களுக்கு எல்லாருக்கும் சான்றிதழ் கொடுத்தாச்சு இல்லையா? இதே மன்றமா இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, சான்றிதழ் கொடுத்ததுக்கு அப்புறம் அடுத்த நாள் உங்களை எல்லாம் ஆசிரியர் பயிற்சிக்கு வர சொல்றதா வாங்கன்னு சொன்னா 100 பேர் வாங்கிட்டு போனா 5 பேர் வர்றதே பெருசு. ஓப்பனா சொல்றேன் நான். ஓகேவா? இதுதான் நடந்துட்டு இருக்கிற ஒரு விஷயம். ஆனா இங்க என்ன ஒரு பெரிய ஒரு ஒரு இதெல்லாம் நீங்க பண்ணிட்டு இருக்கிறதெல்லாம் ஒரு உலகத்தின் மிகப்பெரிய ஒரு அதிசயமான செயல்கள்ல ஒன்றா கூட வச்சுக்கலாம். தப்பு கிடையாது. ஏன்னா ஒரு யோக பயிற்சியில் கிட்டத்தட்ட ஒரு 400 பேர் முடிச்சிருக்கீங்க. ரெகுலரா அந்த ஒரு 300, 350 பேர் வந்துட்டு இருக்கீங்க. அதுல இப்போ மேக்சிமம் மெம்பர்ஸ் நீங்க இப்ப ஜாயின் பண்ணிருக்கீங்க. கிட்டத்தட்ட ஜூம்லயே வந்து 216 பேர், யூடியூப்ல கிட்டத்தட்ட 100 பேர் அதுல இருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 316 பேர் வந்து உள்ள இருக்கிறீங்க அப்படின்னா அது வந்து ஒரு பெரிய விஷயமா இருக்கு எனக்கு. ஐயா, அம்மா 1 செகண்ட், ஒரு நிமிஷம். ஓகே. வாழ்க வளமுடன். சாரிம்மா, அங்க கொஞ்சம் நெட்வொர்க் இஷ்யூ. சரி, சரி. அப்ப அந்த விதத்துல கிட்டத்தட்ட ஒரு 315 பேரு நாம இப்போ உள்ள இருக்கிறோம் அப்படிங்கிறது வந்து பெரிய விஷயம். சரிதானுங்களா? எனக்கு என்னன்னா, இத ஒண்ண பண்ணிட்டாலே வந்து பெரிய அச்சீவ்மென்ட்டா நினைப்பேன் என்னோட லைஃப்ல. ஏன்னா போன தடவ பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் பேட்ச்ல கிட்டத்தட்ட ஒரு 300 பேர் பக்கம் அந்த ஆசிரியர் பயிற்சியில ஜாயின் பண்ணாங்க. 300 பேர் இருக்கோம் ஜாயின் பண்ணப்ப. அது ஃபைனலா வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 60லிருந்து ஒரு 100 பேருக்குள்ள தான் ஃபைனல் ஆனாங்க. அந்த 60 பேர் நம்ம ஆசிரியர் பண்றதே வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு மிகப்பெரிய ஒரு அச்சீவ்மென்ட் தான் நம்ம லைஃப்ல. ஆனா இப்போ நீங்க ஜாயின் பண்ணியிருக்கிறவங்க அந்த அளவுக்கு பெர்சன்டேஜ் குறையாது நிச்சயமா. ஏன்னா, அவங்க புதுசு, பழசு எல்லாருமே கலந்து பல நண்பர்கள் எல்லாருமே வந்து அந்த ஆசிரியர் பயிற்சி பண்ணாங்க. ஆனா நீங்க வந்து ஆரம்பத்திலிருந்து ஒரு 1 இயர் தொடர்ந்து இந்த சிஸ்டத்துல வந்து ஒரு பெரிய அச்சீவ்மென்ட் பண்ணியிருக்கீங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த 315 பேர்ல ஒரு 80% 350ன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 80% ஒரு 300 பேர நம்ம ஆசிரியர் ஆக்கிட்டோம் அப்படின்னா, அது வந்து மிகப்பெரிய ஒரு விஷயமா இருக்கும் இந்த சொசைட்டிக்கு. சரிதானுங்களா? ஆ அதுதான் நம்மளோட நோக்கம். மகரிஷி அவங்களோட நோக்கம் அதுதான். இந்த ஆசிரியர்களை நம்ம தரமா உருவாக்கிட்டோம் அப்படின்னா, இப்ப நான் உங்களுக்கு குடுத்த பயிற்சி மாதிரி நீங்க எல்லாருக்கும் பயிற்சி குடுக்கறக்கு ஆரம்பிச்சுருவீங்க. இதுல நீங்க நெறைய பேருக்கு என்ன தேவையில்லைன்னா, ஒரு அ டவுட்டோ, பயமோ, முடியுமா அப்படிங்கிற தாட்டோ, இதெல்லாம் எதுவுமே நமக்கு வந்து தேவையில்ல. சரிதானுங்களா? இது வந்து ஒரு சைடு வந்து இந்த ஆசிரியர் பயிற்சி அப்படிங்கிறது ஃபுல் அண்ட் ஃபுல் அ இத்தன நாள் வந்து நீங்க ஆக்சுவலா ஒரு ஸ்டூடண்ட். ஓகேங்களா?
ஆக்சுவலா நம்ம வந்து ஒரு ஸ்டூடெண்டா ஒரு கோர்ஸை வந்து இத்தனை நாள் நீங்க வந்து கத்துக்கிட்டீங்க இல்லையா? இப்போ நீங்க மத்தவங்களுக்கு கத்துக் கொடுக்கறதுக்கு ட்ரெயின் அப் ஆகுறீங்க. இந்த இடத்த ரெண்டையும் நீங்க வந்து புரிஞ்சுக்கணும். அது கற்றலுக்கும் கற்றுக் கொடுத்தலுக்கும் ரொம்ப டிஃபரன்ஸ் இருக்கு. கற்றலுக்கும் கற்றுக் கொடுக்கறதுக்கும் ரொம்ப டிஃபரன்ஸ் இருக்கு. நீங்க ஆக்சுவலா ஆசிரியரா இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியும். நம்ம நிறைய படிக்கிறப்ப நிறைய தெரிஞ்சுக்கிட்ட மாதிரி நினைப்போம். இப்பவே நீங்க பாருங்களேன், உங்களுக்கு நிறைய சப்ஜெக்ட் சொல்லி கொடுத்துருக்கோம்ல. உடல் நலம், இந்த உடற்பயிற்சி, தியானம், வாழ்த்தும் பயணம் போன்ற சப்ஜெக்ட்ஸ், தத்துவங்கள் எல்லாமே உங்களுக்கு எல்லாமே சொல்லிக் கொடுத்துருக்கு. இதெல்லாம் தெரியுதுன்னு நீங்க நினைக்கிறீங்கல்ல. ஆனா உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு 5% தான் தெரியும். இதை நீங்க வேணா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஜஸ்ட் ஒரு 5% தான் உங்களுக்கு தெரியும். ஆனா நீங்க எல்லாருமே கேட்டிருக்கிறீங்க, சிலதை ஃபாலோ பண்ணியிருக்கீங்க. பட் உங்களுக்கு தெரிஞ்சது வந்து 5% தான். நீங்க என்னைக்கு ஆசிரியர் ஆகுறீங்களோ, என்னைக்கு இதை நீங்க வந்து மத்தவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ, அன்னைக்கு தான் மிச்சம் 95% உங்களுக்குள்ள வரும். இதை வந்து நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. நான் ஃபர்ஸ்ட் டே உங்களுக்கு சொல்றேன். நிச்சயமா இந்த விஷயம் வந்து உங்க லைஃப வந்து மிகப்பெரிய ஒரு சேஞ்சஸ் வந்து கிரியேட் பண்ணும். உங்களுக்கு ஒரு அடையாளத்தை, உங்களுக்கு ஒரு அங்கீகாரத்தை, உங்களுக்கிட்ட இருக்கிற திறமைகள் எல்லாம் வெளிப்படுத்துறத, உங்ககிட்ட இருக்கிற பயம், தயக்கம், கூச்சம் இது எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சு உங்களுக்கு ஒரு ஒரு என்ன சொல்றது? ஒரு பிளாட்ஃபார்ம் கிரியேட் பண்றத ஆ அ எல்லாத்தையுமே இந்த பயிற்சி பண்ணும். நிச்சயமா பண்ணும். அதன் மூலமாக உங்களோட திறமைகள் எல்லாம் இந்த உலகத்திற்கு நீங்க கொடுக்கறதுக்கு ஒரு பெரிய வாய்ப்பை இந்த பயிற்சி உருவாக்கும். நல்லா புரிஞ்சுக்கணும். அதனால இது ஒரு சைடு இது வந்து இப்படி இருக்கு. எல்லாருமே ஆசிரியராகி எல்லாருமே போய் சொல்லிக் குடுக்கறதுக்கு தான் இந்த பயிற்சி அப்படியான்னு கேட்டா அப்படி இல்ல. இன்னும் இந்த தத்துவத்த டெப்த்தா ஃபாலோ பண்ணி, இப்ப ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, நம்ம லைஃப்னா என்ன? அது எப்படி இருக்கு? என்ன பிளஸ்ஸு, என்ன மைனஸு? அத அடையறதுக்கு என்ன பண்ணணும்? எல்லாமே ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சிருக்கோம் இல்லையா? 1 இயர் கோர்ஸ்ல தெரிஞ்சு தான் வச்சிருக்க முடியும். அப்ப இது எல்லாத்தையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணி, நீங்க அதை அச்சீவ் பண்ணணும்ல. புரியுதா இல்லைங்களா? நான் யார் அப்படின்னு ஒரு சப்ஜெக்ட் எடுக்கிறோம். நான் வந்து இறைவன், எல்லாம் வல்ல சுத்த வெளிதான் நானா இருக்கிறேன், அறிவு தான் தெய்வமா இருக்கிறது. இதெல்லாம் உங்களுக்கு சப்ஜெக்ட் தெரியும். பட் அது நீங்க உணர்ந்துட்டீங்களா? ஃபீல் பண்ணிட்டீங்களா? அப்படின்னா கிடையாது. புரியுதா இல்லைங்களா? அப்ப அந்த நீங்க இப்ப தெரிஞ்சுகிட்ட சப்ஜெக்ட்ஸ நீங்க அப்ளைடு மனவளக்கலை. இப்ப சைக்காலஜி படிக்கிறது அப்ளைடு சைக்காலஜின்னு சொல்றாங்கல்ல. அந்த மாதிரி இப்போ நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா, இவ்வளவு நாள் கற்றுக்கொண்ட பயிற்சிய உங்க லைஃப்ல அப்ளை பண்றதுக்கு இந்த இறை ஆசிரியர் பயிற்சி வெரி, 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 வெரி ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஒரு விஷயம். அந்த தத்துவத்தின்படி நீங்க வாழ்றதுக்கு, அந்த தத்துவமாக நீங்க மாறுறதுக்கு. இது எல்லாமே வந்து அந்த பிராக்டிஸ் வந்து உங்களுக்கு வந்து வெரி, 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 வெரி ஹை சப்போர்ட்ல இருக்கும். சரிதானுங்களா? அதே போல அ 2வது நீங்க தத்துவத்த ஃபாலோ பண்ணி அதன்படி வாழ்றது. அப்ப அதனால நீங்க பெறக்கூடிய அந்த அமைதிய, மகிழ்ச்சிய முழுமையா பெறுவது. சரிதானுங்களா? இது வந்து ஃபர்ஸ்ட் விஷயம். 2வது உங்களுக்குள்ள இருக்கிற தயக்கங்கள், கூச்சங்கள், பயங்கள் இதையெல்லாம் விடுத்து உங்களுக்குள்ள பல திறமைகள் இருக்கு. எல்லாருக்குள்ளயும் வந்து இயற்கை வந்து அற்புதமான திறமைகள் பலத வச்சிருக்கு. அது நெறைய பேர் என்னன்னே அடையாளம் கண்டுபிடிக்காம தங்களோட வாழ்க்கையவே வந்து ஆ வேஸ்ட் பண்றத நம்ம இந்த சொசைட்டில பார்க்கிறோம். அப்ப இந்த பயிற்சி உங்களுக்குள்ள இருக்கிற திறமைய வெளிப்படுத்தி, உங்களுக்குன்னு ஒரு அங்கீகாரத்த, ஒரு அடையாளத்த வந்து நிச்சயமா அது வந்து கிரியேட் பண்ணும். நீங்க எல்லாம் ஒரு பெரிய அச்சீவ்மென்ட் வந்து நிச்சயமா பண்ணுவீங்க. 3வது சர்வீஸ். உங்களால முடிஞ்ச அந்த சர்வீஸ இந்த சொசைட்டிக்கு வீட்ல இருந்துட்டே பண்றதுக்கான ஒரு பெரிய வாய்ப்பை வந்து இந்த பயிற்சி வந்து ஏற்படுத்தும். இப்படி பலவிதப்பட்ட நன்மைகளை இந்த பயிற்சியால நாம பெறப்போறோம். நான் உங்க எல்லாருக்கும் ஒரு ஹோம்வொர்க் குடுக்குறேன். ஃபர்ஸ்ட் டேவே ஹோம்வொர்க்கா சார்? ஆமா. ஃபர்ஸ்ட் டேவே ஹோம்வொர்க் தான். சரிதானுங்களா? ரொம்ப சிம்பிளான ஹோம்வொர்க் தான். ஆனா, அத நீங்க கொஞ்சம் சின்சியரா பண்ணிட்டு வரணும். நாளைக்கு சண்டேவா இருக்கிறதுனால, உங்களுக்கு ஒரு நல்ல ஆப்ஷன் கூட.
என்ன ஹோம்ஒர்க் அப்படின்னா, நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர், ஓகேங்களா? ஒரு இறை ஆசிரியர், ஒரு ஆன்மீக பயிற்சியாளர், ஒரு யோக ஆசிரியர் எப்படி இருக்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க. இதுதான் உங்களுக்கான ஹோம்ஒர்க். சரியானுங்களா? ஒரு யோகா மாஸ்டர், ஒரு ஒரு ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர் இப்ப நான் இதுல சொல்லிக் குடுக்குறேன் அப்படின்னா, நெறைய ஆசிரியர்கள் வந்து சொல்றாங்க அப்படின்னா, அவங்க எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத நாம வந்து டிஃபைன் பண்ணணும். நான் போன இறையாசிரியர் பயிற்சியிலயும் ஃபர்ஸ்ட் வகுப்பு இதுதான் குடுத்திருந்தேன். எனக்கு ஞாபகம் இருக்கு. அதுல நெறைய பேர் ஹோம்வொர்க் பண்ணி எனக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணாங்க அன்னைக்கு. நீங்க வாட்ஸ்அப் எல்லாம் பண்ண வேண்டாம். ஜஸ்ட் ரைட். உங்களுக்குன்னு ஒரு இறை ஆசிரியர் பயிற்சின்னு ஒரு விஷயத்த போட்டு வச்சுக்கோங்க. ஒரு நோட் ஒண்ணு செப்பரேட்டா போட்டுக்கோங்க. இல்லாட்டி இப்போ எழுதிட்டு இருக்கிறதுலயே கன்டின்யூ பண்ணுங்க. அதுல ஃபர்ஸ்ட் ஹோம்வொர்க் உங்களுக்கு வந்து அதுதான். ஏன்னா, ஒரு ஆசிரியர் எப்படி இருக்கணும்? ஏன்னா இந்த உலகத்துல வந்துங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க. நண்பர்களே, நீங்கலாம் இப்ப என்ன ஸ்டேஜ்க்கு வரப்போறீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு இந்த உலகத்துல நம்ம எல்லாரும் வணங்கிட்டு இருக்கிற ஒரு விஷயம் அப்படின்னா, அது இறைத்தன்மை, கடவுள் தன்மை இல்லைங்களா? ஏன்னா, அது எல்லாம் வல்ல பேராற்றல். அதுதான் எல்லாத்தையும் ஆ வழி நடத்திட்டு இருக்கு. எல்லாத்தையும் இயக்கிட்டு இருக்கு, காத்துட்டு இருக்குங்கிறது எல்லாமே நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும். அப்போ அந்த பேராற்றல நம்ம எல்லாருமே வணங்குறோம் இல்லையா? இது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு காமனான ஒரு விஷயம். அதுக்கு அடுத்தது நம்ம யார வணங்குறோம்? யோசிச்சு பாருங்க. அதுக்கு அடுத்ததா நம்ம யார வணங்குறோம் அப்படின்னு பார்த்தா, மகான்கள வணங்குறோம். ஏன்னா, அந்த இறை ஆற்றல யாரு உணர்ந்திருக்கிறாங்களோ, அவங்கள நம்ம என்ன பண்றோம்? வணங்குறோம். ஓகேவா? அப்போ ஒண்ணு இறைநிலைய வணங்குறோம். இல்லைன்னா, அந்த இறைநிலையை உணர்ந்தவங்கள நம்ம வந்து வணங்குறோம். இந்த 2 ஆப்ஷன் தான் இருக்கு. அப்ப இந்த உலகத்துல ஹை லெவல்ல இருக்கிறது ஒண்ணு இறையாற்றல். அடுத்தது அந்த இறையாற்றலை உணர்ந்த மகான்கள். சரிதானுங்களா? இது புரிஞ்சிருச்சுல்ல உங்களுக்கு? இப்ப நீங்களும், நானும் எந்த இடத்துக்கு வர்றதுக்கு போறோம் அப்படின்னா, அந்த மகான்களுக்கு அடுத்த ஸ்டேட்ல இந்த பிரபஞ்சத்துல யாராச்சும் இருப்பாங்களா? அப்படி இருப்பாங்கல்ல. ஆக்சுவலா நீங்களும் நானும் அந்த மகானோட ஸ்டேட்டுக்கு போறோம். அப்ப இந்த பிரபஞ்சத்துல ஃபர்ஸ்ட் பிளேஸ் யாருன்னு கேட்டா இறைநிலை. 2வது பிளேஸ் யாருன்னு கேட்டா குரு மகான்கள். அந்த இறைவனை உணர்ந்த மகான்கள். 3வது பிளேஸ் அந்த நிலையை அடைவதற்கு முயற்சி செய்றவங்க. சரிங்களா? அப்ப மகான்களோட நோக்கம் என்னன்னா, இந்த சொசைட்டி நல்லா இருக்கணும். இந்த உலக மக்கள் எல்லாம் நல்லா இருக்கணும். அவங்களுக்கு நம்மால முடிஞ்ச நல்லது செய்யணும் அப்படிங்கிறது தான். அப்ப இந்த செயல செய்ய என்ன நடக்கும்னா, உங்களோட ஹோல் லைஃப்ல இருக்கிற எல்லா ப்ராப்ளம்ஸும் உங்கள விட்டு வெளிய போறக்கு ஆரம்பிச்சுரும். உங்க லைஃப்ல இருக்கிற ப்ராப்ளம்ஸ் எல்லாம் சால்வ் ஆகறக்கு ஆரம்பிச்சுரும். குறிப்பா என்ன ப்ராப்ளம் வந்தாலும் அதில் நீங்க பாதிக்காத அளவிற்கு ஒரு இயற்கை உங்களுக்கு குடுக்கும். இதெல்லாம் என்னோட லைஃப்ல டெய்லி நான் வந்து உணர்ந்து பார்த்துட்டு இருக்கிற ஒரு விஷயமா இருக்கு. சரிதானுங்களா? அப்போ இது எல்லா நன்மையும் நமக்கு வர்றதுக்கு நாம கொஞ்சம் இதுல சின்சியரா என்ன பண்ணணும்? வொர்க் பண்ணணும். சரிதானுங்களா? ரொம்ப ஈஸி தான். சின்சியரா வொர்க் பண்ணணும்னா, கடுமையா வொர்க் பண்ண வேண்டியதில்ல. நம்ம சொல்ற விஷயங்கள நீங்க ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. நாம ஒரு அந்த அந்த ஒரு ஞானி என்ன பண்றாரு அப்படின்னா, தனக்கு தெரிஞ்ச நல்ல விஷயங்கள இந்த மக்களுக்கு சொல்லிக் குடுக்குறாரு. அதே விஷயத்த தான் நாமளும் எடுத்து இந்த மக்களுக்கு சொல்லிக் குடுக்க போறோம். அப்படி சொல்லிக் குடுக்கிறப்ப, நம்மளோட குவாலிட்டி வந்து நம்ம இன்கிரீஸ் பண்ணிட்டே இருக்கணும். அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா? "தாயைப் போல பிள்ளை, நூலைப் போல சேலைன்னு" சொல்லுவாங்க இல்லையா? அதேபோல வகுப்பறையில இருக்கிற ஆசிரியர் போல மாணவர்கள் மாற்றம் வருவதற்கு பெரிய வாய்ப்பு இயற்கையில இருக்கு. அப்ப நாமளும் நம்ம தகுதிய இதுல ஃபுல்லா நீங்க வந்து உயர்த்திக் கொள்ளும்போது, ஆ இந்த சொசைட்டிலயும் ஒரு பெரிய சேஞ்ச் நடக்கும். சரிதானுங்களா? அது இந்த சமுதாயத்துக்கு நம்ம செய்ய வேண்டிய மிக, மிக ஒரு முக்கியமான ஒரு விஷயமா வச்சுக்கோங்க. சரி. அந்த விதத்துல இந்த ஒரு ஹோம்வொர்க் நோட் பண்ணிக்கோங்க. ஒரு ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர் எப்படி இருக்கணும்? அவரு டெய்லியும் உடற்பயிற்சி செய்றவரா இருக்கணும். டெய்லி தியானம் பண்றவரா இருக்கணும். ஒரு அன்பும் கருணையுமா இருக்கிறவரா இருக்கணும். எப்பவுமே இன்முகமா இருக்கிறவரா இருக்கணும். சரிதானுங்களா? ஆ இன்னும் எல்லாவற்றையும் சகித்துக்கொண்டு பொறுமையா போறவரா இருக்கணும்.
மத்தவங்க ஏதாவது கடுமையான வார்த்தைகள் சொன்னா கூட அதைய சகிப்புத்தன்மையோட ஏற்றுக்கொள்றவரா இருக்கணும். சரிதானுங்களா? அவருடைய உடை ரொம்ப ரொம்ப கண்ணியமா இருக்கணும். அவருடைய பேச்சு ரொம்ப ரொம்ப ஒரு தெளிவா இருக்கணும். அவரோட மனோநிலை எப்பவுமே மகிழ்ச்சியா இருக்கணும். இப்படியெல்லாம் நெறைய இருக்கு இல்லையா? இது எல்லாம் டிஃபைன் பண்ணி தான் ஒரு ஆசிரியர் எப்படி இருக்கணுங்கிறத நம்ம வந்து அடுத்த வகுப்புல வந்து ஒரு தீர்மானம் பண்ண போறோம். சரிதானுங்களா? இந்த தீர்மானம் பண்ணுனது யாருக்காக அப்படின்னா, நம்ம எல்லாருக்காக. அப்ப இதை நோக்கி நாம வந்து நகரப் போறோம். அடுத்த ஒரு 6 மாதம் அல்லது 1 வருடம். நான் உங்களுக்கு ஒரு 6 மாசத்துக்குள்ள உங்கள அந்த நிலைக்கு கொண்டு வந்துரணும்னு நெனைக்கிறேன். ஒரு உடற்பயிற்சிய உங்களுக்கு நெறைய கரெக்ஷன்ஸ் நெறைய சொல்லுவோம். இப்ப வரைக்கும் நீங்க கத்திருக்கிறீங்க. இனிமேல் வந்து அந்த உடற்பயிற்சிய நீங்க சொல்லிக் குடுக்க போகும்போது, பெர்ஃபெக்ட்டா நீங்க சொல்லிக் குடுக்கணும். அப்ப உங்களுக்கு அது பெர்ஃபெக்ட்டா தெரியணும். நான் அது போன்ற வகுப்புலலாம் உங்களுக்கு எடுக்கறக்கு ஆரம்பிப்பேன். ஓகேங்களா? ஒரு கைப்பயிற்சியில இருக்கிற நுணுக்கங்கள் என்ன? எப்படி பெர்ஃபெக்ட்டா செய்யறது? அதனோட பெனிஃபிட்ஸ் என்ன? சரி, எப்படி மக்களுக்கு அதை போய் சொல்றது? அப்போ ஒவ்வொரு பயிற்சியிலயும் ரொம்ப ரொம்ப நுணுக்கங்களோட, அதனோட பெனிஃபிட்டோட சரிதானுங்களா? நீங்க அதையும் இப்ப தெரிஞ்சுக்குவீங்க. அப்போ 2வது ஆம், அந்த பயிற்சிய கொண்டு போய் குடுக்கறதுக்கும் உங்கள வந்து தயார் பண்ணுவோம். உங்கள இப்ப இருந்தே ஸ்டார்ட்டிங்ல இருந்தே பேச வச்சுருவோம். அ முதல்ல பேட்ச்லலாம் ஒரு 6 மாசத்துக்கு அப்புறம் தான் பேசவே வச்சோம். ஆனா நீங்க வந்து ஆல்ரெடி 1 இயர் நல்லா ரெகுலரா வந்துட்டு இருக்கிற காரணத்தினால, உங்கள வந்து 6 மாசத்துக்குள்ள நான் வந்து என்ன பண்ணணும்னு நெனைக்கிறேன்னா, ஒரு பக்கா புரொஃபஷனல் யோகா புரொஃபஸரா மாத்திரணும்னு நெனைக்கிறேன். நீங்க போய் எங்க வேணா யோகா கிளாஸ் எடுக்கலாம். உங்களுக்கு தயக்கம் இருக்காது, பயம் இருக்காது, கூச்சம் இருக்காது. சப்ஜெக்ட்ல ஒரு ஒரு கிளாரிட்டி எக்ஸலன்ட்டா இருக்கும். ஒரு போல்டா நீங்க போய் ஒரு 500 பேர் இருக்கிற இடம், 1000 பேர் இருக்கிற இடத்துல நீங்க ஏறி மைக் புடிச்சு பேசணும். சரிதானுங்களா? அந்த அளவுக்கு உங்களோட வளர்ச்சி இருக்கணும்னு நான் நெனைக்கிறேன். சரியாங்க. அதுக்கு நீங்க கொஞ்சம் கொஞ்சம் உங்கள நல்லா வந்து ஆயத்தப்படுத்திக் கொள்ளணும். இது வந்து தயாரிப்பு காலம் மாரி வச்சுக்கோங்க. நான் மறுபடியும் சொல்றேன். இது வெளிய போய் சர்வீஸ் பண்றதுக்கு தான் யூஸ் ஆகும்னு ஏதாவது தப்பா எடுத்துற வேண்டாம். இது உங்க லைஃப்பயே புரட்டி போடும். இவ்வளவு நாள் நீங்க இருந்ததுக்கும், இந்த பயிற்சியில நீங்க சொல்ற விஷயங்கள செய்து அது பிராக்டிஸ் பண்ணிட்டு வர்றதுக்கும் நெறைய சேஞ்சஸ் இருக்கு. ஆ சரி. அந்த விதத்துல உங்க எல்லாருக்கும் முதல் வாழ்த்துக்கள். ரொம்ப ரொம்ப நன்றி. இவ்வளவு தூரம் இன்வால்வ்மென்ட்டா நீங்க எல்லாருமே வந்ததுக்கு முதல்ல நன்றி. நான் எந்த விஷயம் சொல்றப்போ நான் சொல்றது மீண்டும் சொல்றது ஒண்ணுதான். எண்ணித் துணிக கர்மம். எண்ணித் துணிக கர்மம். ஒரு செயல செய்யறதுக்கு முன்னாடி 1000 தடவ யோசிங்க. லட்சம் தடவ யோசிங்க. தப்பே கிடையாது. சரி, அப்ப ஆசிரியர் பயிற்சிக்கு வரணுமா? நீங்க யோசிக்கலாம். தாராளமா யோசிக்கலாம். தப்பில்ல. பட் நம்மளோட கர்மாவெல்லாம் கழிக்கணும் அப்படின்னா, ஆ நீங்க எல்லாருமே ஆசிரியர் பயிற்சியில இணைஞ்சாகணும். வேற வழி இல்ல. ஏன்னா நமக்கு நல்லா தெரியும். நம்ம கொண்டு வந்த வினையை தொண்டு செய்து தான் போக்கணும். இல்லையா? நம்ம கொண்டு வந்த வினை பல 1000 ஜென்மங்கள், லட்சம் ஜென்மங்கள் எடுத்து கொண்டு வந்த அந்த வினைய, கர்ம வினை பதிவுகள நம்ம மத்தவங்களுக்கு சேவை செய்து தான் கழிக்கணும். அப்ப அப்படி சேவை செய்யறதுக்கான வாய்ப்பு இன்னைக்கு எங்க இருக்கு? சொல்லுங்க. சரிதானுங்களா? இன்னைக்கு இத்தன ஆசிரியர்கள் நம்ம Zoomல வந்து சர்வீஸ் பண்றாங்க. காலையில, மத்தியானம், சாயங்காலம், நைட்டு எவ்வளோ பேரோட சர்வீஸ் இதுல யூஸ் ஆகுது பாருங்க. அப்ப நீங்க உட்கார்ந்த இடத்துல இருந்தே, உங்க வீட்ல இருந்தே இப்ப நானும் அப்படித்தானே பண்றேன். நான் இருக்கிற இடத்துல இருந்தே நான் இந்த சர்வீஸ் இப்ப பண்ணிட்டு இருக்கேன். இப்ப எனக்கு என்ன சிரமம்? சரிதானுங்களா? எந்த சிரமமும் இல்ல. ஆனா லட்சக்கணக்கான, ஆயிரக்கணக்கான மக்களுடைய வாழ்க்கையில மாற்றத்தை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பு நம்ம வீட்ல உட்கார்ந்துட்டே இருக்கு. சரிதானுங்களா? இது எவ்வளவு பெரிய பிளெஸ்ஸிங்ஸ் பாருங்க. இதுல உங்களுக்கு என்ன முடியுமோ, என்ன வருமோ அத பண்ணலாம். நீங்க எல்லாமே பண்ணணும். ஒரு ஆசிரியர்னா அப்படி இருக்கணும், இப்படி அப்படியெல்லாம் இல்ல. நீங்க ஜஸ்ட் ஒரு 6 மந்த்ஸ் உள்ள மட்டும் ரெகுலரா வந்துட்டு இருங்க. உங்களுக்குள்ள எப்படி சேஞ்சஸ் நடக்குதுன்னு பாருங்க. நான் அதனால தான் உங்க பயிற்சி தொடங்குறப்ப கூட 2 இறை ஆசிரியர் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ ஷேர் பண்ண சொன்னேன். அவங்களுக்கு கூட நான் இன் ஃபியூச்சர்ல வாரத்துல 1 நாள், 2 நாள் ஒவ்வொருத்தவங்க வந்து அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ ஷேர் பண்றது கூட உங்களுக்கு நான் வந்து ஒரு பிளான் பண்றேன். இதுல வந்து நெறைய விஷயங்கள் உங்களுக்கு கத்துக் குடுக்கணும்னு நெனைக்கிறேன். 1 இந்த பயிற்சிகள பெர்ஃபெக்ட்டா நீங்க எப்படி பண்றது? சரியா? ஒரு தியானத்த நுணுக்கமா எப்படி பண்றது? ஒரு காயகல்ப பயிற்சி நுணுக்கமா எப்படி பண்றது? ஒரு தற்சோதனை, ஜீவகாந்த இதெல்லாம் பெர்ஃபெக்ட்டா பண்றது எப்படி? மத்தவங்களுக்கு சொல்லிக் குடுக்கறது எப்படி சொல்லிக் குடுக்கறது? சரிதானுங்களா? அதே போல
உங்களுக்கு ஒரு மருத்துவ முறை இதுல சொல்லி கொடுப்போம். போன பேட்ச் இருந்தவங்களுக்கு நேச்சுரோபதி அண்ட் அக்குப்ரெஷர், அக்குபஞ்சர் 2 மருத்துவம் உங்களுக்கு வந்தது. போன பேட்ச்ல வந்தது. ஜோதிடமும் வந்தது. அது போல உங்களுக்கும். ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குன்னா, ஒரு ஆசிரியர் அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஆன்மீகம் தெரியணும். அது நாம இப்ப கத்துக் கொடுத்துட்டு இருக்கோம். இதுதான் ஆன்மீகம், ஆத்மாவை பற்றிய ஞானம். 2வது அவங்களுக்கு ஒரு மருத்துவம் அவங்களுக்கு தெரியணும். நீங்க ஒரு யோகா மாஸ்டர், ஒரு ப்ரொஃபசர் அப்படின்னா உங்களுக்கு ஒரு மருத்துவம் தெரியணும். ஏன்னா வர்றவங்க எல்லாம் பிரச்சனையில வர்றாங்க. அவங்களுக்கு ஒரு சொல்யூஷன், ஒரு உணவுலயோ, ஒரு டச்லயோ, சரிதாங்க. ஏதாவது ஒரு சொல்யூஷன் குடுக்குற அளவுக்கு நம்மளோட நாலேட்ஜ் வளர்த்திக்க. அதுக்கு நீங்க போய் மருத்துவம் பண்ணணும்னு நான் சொல்லல. ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கணும்னு நான் சொல்றேன். அது ஒரு பேசிக் குவாலிஃபிகேஷனா நான் பார்க்கிறேன். நான் வர்மா கிளாஸ் போயிருக்கேன். அக்குபஞ்சர் கிளாஸ் போயிருக்கேன். சரிதானுங்களா? ஹீலிங் பிராக்டிஸ் எடுத்திருக்கேன். அது எல்லாமே உங்களுக்கு சொல்லிக் குடுப்போம். சரிதானுங்களா? அந்த ஹீலிங் எப்படி பண்றது? அது எந்த மாரி பண்ணா ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும்? எப்படி உங்க நோயவே நீங்க குணப்படுத்திக்கிறது? எப்படி அடுத்தவங்க நோய இருந்த இடத்துல இருந்தே குணப்படுத்துறது? அது எல்லாமே இந்த கோர்ஸ்க்குள்ள வரும். இன்னொன்னு வந்து ஜோதிடம் நமக்கு ஓரளவுக்கு தெரியணும். ஓரளவுக்கு. நான் எல்லாமே சொல்றது வந்து ரொம்ப டெப்த்தா போய் ஜோசியம் பார்க்கணும்னு நான் சொல்லல. பட் ஒருத்தவங்க வந்து சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்க. எனக்கு ராகு இருக்கு சார், கேது இருக்கு. எனக்கு இன்னும் நான் இன்னும் அதுல அதிக நாலேட்ஜ் வளர்த்துக்கல. நிச்சயமா அதை வளர்த்துக்கணும்னு நெனைக்கிறேன். அதனால ஆ கண்டிப்பா அது தெரியணும்னு நெனைக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு மக்கள் ஜோசியத்துக்குள்ள நெறைய சிக்கியிருக்காங்க. இப்ப ஜோசியம் தெரிஞ்சவங்க ஒரு பேச்சு பேசுறதுக்கும், தெரியாதவங்க பேச்சு பேசுறதுக்கும் மக்கள் கேட்கறதுல நெறைய டிஃபரன்ஸ் இருக்கு. ஒரு மருத்துவர் வந்து உடலை பத்தி பேசுறதுக்கும், நான் பேசுறதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல? அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு பேசிக்கா அந்த ஜோதிட நாலேட்ஜ் உங்களுக்கு குடுத்தரணும். ஜோதிடம்னா என்ன? அதுல என்ன நடக்குது? அப்படிங்கிறத நம்ம கோர்ஸா ஒண்ணு குடுக்கலான்னு ஒரு பிளான் வச்சிருக்கோம். அதுக்கு எல்லாத்துக்குமே அன்பர்கள் நமக்கு வந்து இருக்காங்க. உங்களுக்கு கோச் குடுக்கறதுக்கு நெறைய பேர் இருக்காங்க. இன்னும் நம்ம உடலுக்குள்ள என்ன சிஸ்டம் எப்படி வேலை செய்யுது அப்படின்னு மருத்துவ ரீதியா அது பாடி அனாட்டமி குடுக்கணும்னு போன வகுப்புலயே பேட்ச் யோசிச்சோம். இன்னும் அது நடக்க முடியல. இந்த பேட்ச்லயாவது உங்களுக்கு நடத்திரணும்னு நெனைக்கிறோம். இப்படி உங்களோட அறிவ வந்து பல மடங்கு பெருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்ப வந்து இதுல வந்து உருவாக்கி கொடுப்போம். நிச்சயமா இந்த கோர்ஸ் முடியிற அன்னைக்கு நீங்க வந்து ஒரு அற்புதமான ஒரு யோகா பயிற்சியாளரா, இது கரெக்ட்டா நீங்க பெர்ஃபெக்ட்டா முடிச்சுட்டீங்கன்னா, ஆ உங்களுக்கு வந்து அந்த சர்டிபிகேட் குடுத்துட்டு, நீங்க விரும்புனா உங்க இடத்துல யோகா சென்டர் போட்டுக்கலாம். நம்ம ட்ரஸ்ட்க்கு கீழ ஒரு பிரான்ச்சா உங்களோட சென்டர வந்து அனௌன்ஸ் பண்ணிருவோம். நீங்க வந்து ஆத்தரைஸ்டு ஒரு யோகா சென்டரா பெர்ஃபெக்ட்டா நடத்தலாம். கூடவே ஆசனங்கள், பிராணாயாமம், முத்திரை, பந்தங்கள் இது எல்லாமே சொல்லிக் குடுக்கணுங்கிறது என்னோட தாட்ல இருக்கு. ஏன்னா இந்த ஃபர்ஸ்ட் பேட்ச் இந்த இறையாசிரியர் பயிற்சி இப்படி 1 இயர் வந்தவங்கள்ல நீங்க தான் ஃபர்ஸ்ட் பேட்ச். இதுக்கு முன்னாடி முடிச்சவங்க ஆல்ரெடி மகரிஷியோட பயிற்சியெல்லாம் நெறைய முடிச்சு வந்தவங்க. சரிதானுங்களா? ஆனா உங்களுக்கு எந்த அளவுக்கு பெர்ஃபெக்ட் பண்ணி உங்களுக்கு உங்களோட குவாலிட்டிய இன்கிரீஸ் பண்ண முடியும். இன்னும் உங்க கூடலாம் டிஸ்கஸ் எல்லாம் நான் பண்ணுவேன் நடுவுல. உங்களுக்கு என்ன தேவை இருக்கு? உங்களுக்கு என்ன ஸ்கில் வந்து இருக்கு ஆல்ரெடி? உங்களுக்கு என்ன டெவலப் பண்ணணும்? ஸ்வாட் அனலைசிஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸ்ட்ரென்த், வீக்னஸ் அதைய வந்து அனலைஸ் பண்றது என்ன? எப்படி? அது எல்லாமே பண்ண போறோம். சரியாங்களா? அப்ப இது வந்து உங்க பேட்ச் அப்படிங்கிறது எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு பேட்ச். எப்பவுமே அந்த ஃபர்ஸ்ட் பேட்ச், பெஸ்ட் பேட்ச்ன்னு சொல்ற மாதிரியான ஒரு பேட்ச் வந்து நீங்க. சரியா? உங்க ஒரு 400 பேர வச்சு தான் நம்ம அடுத்த லெவலே வந்து இந்த பயிற்சி வந்து வேர்ல்டு ஃபுல்லா போறதுக்கு நீங்க வந்து அடிப்படையா இருக்கீங்கன்னு முதல்ல நீங்க நம்புங்க. சரியா? நமக்கு என்னன்னா நம்ம மத்தவங்கள பத்தி சொன்னோம்னா பெருமையா நெனச்சுக்கிறோம். உங்கள பத்தி பெருமையா சொன்னோம்னா யாருமே பெருசா நெனைக்க மாட்டேங்கிறீங்க. நீங்க நிச்சயமா இறை சாதனை மார்க்கம் இந்த பயிற்சி உலகம் முழுக்க போறதுக்கு நீங்க வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பில்லர்ஸ் நம்ம எல்லாருமே. சரிதாங்க. அப்படிதான் நான் பார்க்கிறேன். நிச்சயமா நீங்க முயற்சி பண்ணுங்க. பயிற்சி இப்போதைக்கு வந்து எப்பொழுதும் போல உங்களுக்கு வாரத்துல 3 நாள் சேம் அதே டைம். ஆ 12 to 1:30 சேம் அதே டைம்ல தான் நடக்கும். நம்ம அடுத்தடுத்த வகுப்புகள்ல உங்களுக்கு அதை பற்றி ஒன் பை ஒன்னா சொல்லிட்டே வருவோம். பொறுமையா வருவோம். அவசரப்பட வேண்டாம். பொறுமையா போலாம். சரியாங்களா? உங்களுக்கு எல்லா ட்ரெய்னிங்கும் வந்து ப்ராப்பரா குடுப்போம். பாட்டு பாடுறதுக்கு ஒரு ட்ரெய்னிங் குடுப்போம். சரிதாங்களா? ஒரு ஸ்பீச் பேசுறதுக்கு ஒரு ட்ரெய்னிங் குடுப்போம். உங்க எல்லாத்தையுமே இண்டிவிஜுவலா போன வகுப்பு வரைக்கும் எங்கனால அதை பண்ண முடியல. இப்ப ஒரு 400 பேர் வர்றீங்கன்னா, நம்ம ஆசிரியர்கள்ல கிட்டத்தட்ட ஒரு ஒரு 60 பேர், 80 பேர் இருக்காங்க. சரிதாங்களா? ஒரு 80 பேர் இருக்காங்கன்னா, ஆளுக்கு உங்களுக்கு ஒரு 5 ஆசிரியருக்கு 5 பேருக்கு ஒரு ஆசிரியர் வந்து உங்கள ஃபாலோ பண்ணுவாங்க. ஃபாலோ பண்றப்போ நீங்க ஈஸியா பிக்கப் ஆயி வந்துரலாம். இதெல்லாம் ஒரு பெரிய பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டீஸ் நமக்கு வந்து இருக்கு.
இண்டிவிஜுவலா ஃபாலோ பண்ணுவாங்க. உங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணாலும் அவங்க பண்ணுவாங்க. சரிதானுங்களா? அந்த அளவிற்கு எனக்கு தெரிஞ்சு இன்னொரு 6 மாசம், அதிகபட்சம் ஒரு 1 இயர்க்குள்ள நம்ம இறை சாதனை மார்க்கத்தினோட சென்டர் வேர்ல்டு ஃபுல்லா ஒரு 100 அல்லது ஒரு 200 சென்டர்ஸ் வந்து ஓப்பன் ஆகணும். நீங்க எல்லாம் உங்க வீட்ல இருந்துட்டோ, அல்லது உங்களுக்கு பக்கத்துல ஏதாவது ஒரு இடங்கள்ல இருந்துட்டோ, அந்த யோகா பயிற்சிய வந்து நீங்க வந்து சொல்லிக் குடுக்குற அளவுக்கு தயாராகணும். நீங்க சொல்லிக் குடுக்கும்போது தான் நம்ம கர்மா வந்து முற்றிலுமா வெளிய போறதுக்கு ஒரு பெரிய வாய்ப்பா இருக்கும். சரியா? அந்த பர்ப்பஸுக்கு தான் நான் சொல்றேன். நான் எல்லாருக்குமே அ மன்றங்கள் வர்றப்ப நான் சொல்றது உண்டு, எப்படியாவது ஆசிரியர் ஆயிருங்க. ஏன்னா, இப்போ ஆயிரக்கணக்கான பேர் நம்ம கூட வர்றாங்க, போறாங்க. சரியாங்களா? இப்ப இறை ஆசிரியர்ன்னு எங்க கூட இருக்கிறவங்க எப்பவுமே எங்க கூட இருப்பாங்க. இன் ஃபியூச்சர் உங்களுக்கு டைரக்ட் கிளாஸஸ் எல்லாம் ஏற்பாடு பண்ணலான்ட்டு இருக்கோம். டைரக்ட் கிளாஸ் வர முடியலைன்னா, அது அப்படியே ஆன்லைன்ல குடுத்து நீங்க இருக்கிற இடத்திலேயே வந்து அந்த கோர்ஸ் நடத்தலான்ட்டு இருக்கோம். அதுலலாம் நெறைய பெனிஃபிட்ஸ் வந்து நீங்க வந்து அடைய முடியும். அதனால நிச்சயமா அந்த வாய்ப்ப முழுசா பயன்படுத்திக்கோங்க. நீங்க பயன்படுத்திக்குவீங்கன்னு நம்பிக்கை எனக்கு இருக்கு. இருந்தாலும் சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை. ஏன்னா, நீங்க ஓராண்டு தொடர்ந்து வந்திருந்தீங்கன்னா, நிச்சயமா உங்களுக்குள்ள இந்த பயிற்சியோட தாக்கம் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்திட்டு இருக்கும். அது இன்னும் நம்ம அதிகமா பெறுவதற்கான ஒரு வாய்ப்பாக இந்த பயிற்சி அமைய இருக்குது. அதனால உங்க எல்லாருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றிகளையும், வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களையும் தெரிவித்து மகிழ்கிறோம். நம்ம அடுத்தடுத்த வகுப்புகள்ல உங்களுக்கு எப்படி ஷெட்யூல் என்ன பண்றதுங்கிறத நான் அடுத்த வகுப்புல உங்களுக்கு கிளியர் கட்டா சொல்றேன். உங்களுக்கான ஹோம்வொர்க் என்னன்னா, நீங்க உட்கார்ந்து நோட் பண்ண வேண்டியது, ஒரு ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர். சரியா? நீங்கலாம் அடுத்த ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர் ஆகப் போறீங்க. அவர் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத நீங்க வந்து ஒரு ரைட்டிங்ல எழுதிட்டு வாங்க. நம்ம அடுத்த வகுப்புல கொஞ்ச நேரம் ஒரு டிஸ்கஷன் கூட வச்சுக்கலாம். சரிதானுங்களா? ஆ அத வச்சுட்டு, அதை நோக்கி நாம வந்து செல்லப் போறோம். சரிதானா? ஒரு ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர், ஒரு குரு லெவலுக்கு நீங்க உயர்றதுக்கு முதல் நம்ம எய்ம் வச்சுட்டோம். நம்ம ஒரு குரு ஆகப் போறோம். ஒரு ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர் ஆகப் போறோம் அப்படின்னா, அதுக்கு இலக்கு என்னன்னு செட் பண்ணிட்டு, அதை நோக்கி நாம வந்து நகரப் போறோம். சரிங்களா? ஓகே. மிக்க மகிழ்ச்சி. ரொம்ப ரொம்ப நன்றி. இவ்வளவு நேரம் நீங்க பொறுமையா இருந்த எல்லாருக்கும், உங்க எல்லாருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றிகளையும், வாழ்த்துக்களையும் தெரிவித்து, அடுத்த வகுப்பு எப்பொழுதும் போல உங்களுக்கு இதே டைமிங்ல வந்து நடந்துட்டே இருக்கும். நீங்க அடுத்த வகுப்புல நம்ம சந்திப்போம். அதுல இன்னும் சில விஷயங்கள் நான் உங்க கூட ஷேர் பண்ணிட்டு, நம்ம வகுப்ப ரன் பண்ணலாம். சரிங்களா? இப்ப கிட்டத்தட்ட ஒரு 315 பேர் இருக்கீங்க. தொடர்ந்து வாங்க. உங்களோட சர்டிபிகேட்ஸ் ஏதாவது மிஸ் ஆயிருந்துச்சுன்னா, அந்த குரூப்ல ஷேர் பண்ணுங்க. நிச்சயமா உங்களுக்கு எல்லாம் சான்றிதழ் கிடைச்சிரும். மகிழ்ச்சி. அனைவருக்கும் நன்றி. அனைவரும் அருட்பேர் ஆற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி, இறை உணர்வு, அறநெறி, கல்வி, தனம், தானியம், இளமை, வலிவு, துணிவு, நன்மக்கட்பேறு. அறிவிலுயர்ந்தோர் நட்பு, அன்புடைமை, அகத்தவம், அழகு, புகழ், மனித மதிப்புணர்ந்து ஒழுகும் பண்பு, பொறையுடைமை எனும் பேறு 16ம் பெற்று பெருவாழ்வு வாழ்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். மிக்க நன்றி. அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன். அம்மா நிறைவு பண்ணிக்கலாமா? நன்றிங்க ஐயா, மிக்க நன்றி. நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். இன்னைக்கு முதல் பேட்ச், முதல் வகுப்பு இறை ஆசிரியர் பயிற்சி ஒரு சிறப்பானது, ஒரு துவக்கம். இது வரைக்கும் நாம கற்றுக்கிட்டு இருந்தோம் ஒரு வருடமா. இப்போ இனி வந்து நம்ம கற்றுக் கொடுப்பதற்காக ஒரு பயிற்சியை வந்து ஐயா வந்து நமக்கு கொடுக்க போறாங்க. அப்போ நம்ம வந்து அதான் இறைவன், அப்புறம் அதுக்கடுத்து மகான்கள், இவங்களோட நிலையை நாம வந்து அடுத்த நிலைக்கு போகணும்னா நம்மை வந்து அதுக்கு வந்து தகுதிப்படுத்திக்கணும். இப்போ நம்ம தகுதிப்படுத்திக்கணும்னா பயிற்சிகளை முறையாக செய்யறது, அப்ப வகுப்பு எடுக்கிறது, வகுப்புக்கு கலந்து கொள்வது, இப்ப எல்லாமே நாம இப்ப இதற்கான பயிற்சி முறைகள் எல்லாம் ஐயா வந்து நமக்கு மருத்துவ முறைகள், அப்ப எல்லா துறைகள்லயும் வந்து நம்ம பேசிக்கா சில விஷயங்களை தெரிந்துக்கும் போது அந்த குழப்ப நிலையில இருப்பவங்களுக்கு ஒரு தெளிவை நம்ம கொடுக்கலாம். அந்த விதத்துல அனாட்டமி, அப்ப இயற்கை மருத்துவம், இந்த மாதிரி பலவித பயிற்சி எல்லாம் நம்ம கொடுக்க இருக்கிறாங்க. ஹோம்ஒர்க் மட்டும் ஒண்ணு நமக்கு கொடுத்துருக்காங்க. ஆன்மீக ஆசிரியர் எப்படி இருக்கணும் அப்படின்னு. அப்ப ரோல் மாடலா நாம இருக்கணும். அப்ப அதுக்குரிய எப்படியெல்லாம் இருக்கணும் நம்ம சிந்திச்சு ஒரு நோட்ல எழுதிட்டு வர சொல்லியிருக்காங்க. அந்த வகையில இன்றைய வகுப்பை மிக சிறப்பாக நமக்கு என்ன அடுத்தடுத்து என்ன நடக்க போகுதுன்ற ஒரு முதல் வகுப்புல ஒரு இன்ட்ரடக்ஷன் மாதிரி ஐயா கொடுத்தாங்க. ஐயா அவர்களை வாழ்த்தி நம்ம நிகழ்வை நிறைவு செய்துவோம். சில முக்கிய அறிவிப்புகள் அப்புறம் நம்ம ஐயாவை வாழ்த்தி அறிவிப்புகள் போலாம். இறை ஆசிரியர் இறை மதன்குமார் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். இறை ஆசிரியர் இறை மதன்குமார் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். ஐயா அவர்களும் அவர்களது அன்பு குடும்பமும்
அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், முறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். முக்கிய அறிவிப்புகள்: இன்று மாலை 5:15 மணிக்கு ஞானகானம், காயகல்ப கவி, காயகல்ப பயிற்சி, ஆழ்நிலை தியானம். அதனைத் தொடர்ந்து சிறப்பு சிந்தனை உரை. அன்பர்கள் அனைவரும் கலந்து கொண்டு ஆன்ம தூய்மை பெறுவோம். இரவு 8:30 மணிக்கு தற்சோதனை வகுப்பில் கலந்து கொள்ளும் ஐயா அவர்களுடைய தற்சோதனை. நாளை அதிகாலை 4:15 முதல் 7 மணி வரை நடைபெறும் அனைத்து நிகழ்வுகளிலும் அனைவரும் பங்கேற்று ஆன்ம தூய்மை பெறுவோம். அடுத்த நிகழ்வாக உலக நல வாழ்த்து பாட இருக்கும் அன்பர்கள் நன்றை செய்யலாம். நளினி அம்மா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. உலக நல வாழ்த்து. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும். உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும். பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும். பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும். கலகங்கள் போட்டி பகை கடந்தாட்சி நடத்தட்டும். கல்லாமை கடன் வறுமை கலங்கங்கள் மறையட்டும். நலவாழ்வை அளிக்கும் மெய் ஞான ஒளி வீசட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். மிக்க நன்றி அம்மா, வாய்ப்புக்கு நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். மிக்க நன்றி. நன்றி. எல்லாரும் நல்லா இருங்க. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். குழந்தை செல்வம் நிலா அவர்களுக்கு வாழ்க வளமுடன். அவங்க ஸ்டூடெண்ட் அட்டன் பண்றாங்க கிளாஸ். ஓகே. இன்றைய இறை ஆசிரியர் பயிற்சியிலே பங்கேற்ற அனைத்து இறை தொண்டர்களுக்கும் கலந்து கொண்ட இறை அன்பர்களுக்கும் நன்றிகளும் வாழ்த்துக்களும். இத்துடன் இந்நிகழ்வை நிறைவு